போக்ரால இருந்து ஜோம்சம் முக்திநாத் போகிறோம். போகிற வழியில் வந்து அங்கே மாகதி அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்கு. அந்த மாகதி மாவட்டத்தில் பேணி அப்படிங்கிற நகரத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர், இதுவும் அடுத்தது காட்டப்பா, இதுவும் ஜோம்சம் இது கரெக்ட். மாகதி அப்படிங்கிற மாவட்டத்தில் வந்து பேணி அப்படிங்கிற நகரத்து வழியாக தான் நாம் அந்த முக்திநாத்துக்கு போகிறோம். நம்ம பாரத தேசம்னு பார்த்தா NH47 NH7 ஏகப்பட்ட ஹைவேஸ் இருக்கும். ஆனால் அந்த நேபாள நாட்டில் ஒரே ஹைவே தான், அது வந்து பிருத்திவி ஹைவே சொல்கிறாங்க. அந்த ஹைவேல போய் இந்த பேணி அப்படிங்கிற பகுதி வந்த உடனே நம்ம ரைட் சைடில் திரும்பி உள்ளார போகிறோம். அந்த இடத்துல தான் இந்த கலேஸ்வர் மகாதேவர் அப்படிங்கிற ஒரு சிவாலயம் அமைஞ்சிருக்கு. இந்த கலேஸ்வர் அந்த பகுதியை வந்து முக்திநாத்தினுடைய நுழைவு வாயில் அப்படின்னே சொல்றாங்க. இதுக்கப்புறம் இன்னும் நாம 3 மணி நேரம் பயணம் பண்ணணும். இந்த மாகதி மாவட்டத்தையே வந்து சித்தி பீடம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னாக்கா இங்க எண்ணற்ற மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் தவம் செய்து நிறை ஞானம் பெற்ற காரணத்தினால இந்த பகுதியே சித்தி பீடம்னு சொல்றாங்க. இப்ப பிரம்மாவனுடைய மானச புத்திரர்களான புலகர், புலஸ்தியர், அந்த புலஸ்தியருடைய மகன் விஸ்ரவஸ், இவங்கெல்லாம் இங்க தவம் செய்ததா இந்த கோவில் தலவரலாறு சொல்றது. இந்த விஸ்ரவசனுடைய மகன் தான் ராவணன். ராவணன் வந்து இங்கதான் பிறந்ததாகவும், ராவணனுடைய மனைவி மண்டோதரி வந்து இந்த முக்திநாத் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நேபாளத்துடைய பூர்வீக குடி மக்களை வந்து தக்காளி இன மக்கள்னு சொல்றாங்க. அந்த தக்காளி இன பெண்ணை தான் ராவணன் மண்டோதரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாக இந்த கோயில் தரவரலாறு சொல்றாங்க. ஆக இந்த இடத்துல வந்து ராவணனுடைய அப்பா, ராவணனுடைய தாத்தா எல்லாரும் இந்த கோவிலில் தவம் செய்ததா சொல்றாங்க. அதே போல 51 சக்தி பீடத்துல ஒரு சக்தி பீடமாகவும் இந்த கலேஸ்வர் அப்படிங்கிற சிவன் கோவில் திகழ்கின்றது. அம்பாளுடைய தொண்டை பகுதி இந்த இடத்துல விழுந்ததா சொல்றாங்க. அதனால இந்த சிவலிங்கமும் அந்த நம்முடைய கழுத்து வடிவத்துல இருக்கிறதா அங்க சொல்றாங்க. அந்த மேல அங்க சிவலிங்கம் இருக்கு, அதை நம்ம கொஞ்சம் கிளாரா இருக்கிறதுனால தெரியல. இதுதான் அந்த கலேஸ்வர் இருக்கக்கூடிய கருவறை. இந்த கோவிலுக்கு இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, 13,000 சதுரடி பரப்புக்கு ஒரே கல், அதுக்கு பேர் வந்து சக்கரசீலா அப்படின்னு சொல்றாங்க. அந்த 13,000 சதுரடி பரப்புல இந்த சிவாலயம். இதுக்கு பக்கத்துல அடுத்து நம்ம பார்க்க போறோம். இப்ப முக்திஹரி ராதாகிருஷ்ணர் கோவில் வருஷம் ஒன்னாப்பல் முக்திஹரி ராதாகிருஷ்ணர் கோவில்னு இருக்கு. அந்த வளாகத்திலே பார்த்தீங்கன்னா ஹனுமார், காமதேனு மற்றும் பல ரிஷிகள் எல்லாருக்கும். இது அந்த கோவிலுடைய முன்புறம். இது கலேஸ்வர் அந்த சிவபெருமானுடைய கோவில். அங்க எல்லாமே பெரும்பாலும் நந்தி வந்து பித்தளையிலேயே தான் செய்து வச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து கண்டகி நதி ஓடுறது. அந்த சாலக்கிராம மூர்த்தம் சேகரிக்கக்கூடிய ஒரு இடங்கள்ல ஒரு இடமாக இந்த இடமும் திகழ்கின்றது. நம்ம அயோத்தியில இப்ப சமீபத்தில் கட்டிய அந்த ராமர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ராமர் மற்றும் சீதை சிலை செய்வதற்கான பிரம்மாண்டமான ஒரு சாலக்கிராமமும் 16 டன் எடை கொண்டது. அந்த சாலக்கிராம கல்லை வந்து இந்த கோவில்ல இருந்துதான் நேபாள நாட்டினுடைய அரசு மரியாதையோட நம்ம அயோத்திக்கு அனுப்பி வச்சாங்க. இதுதான் அந்த சிவாலயம். இந்த கீழே பாறை பார்க்குறோம். இது பார்த்தோம்னா பெரிய 13,000 சதுரடிக்கு ஒரே கல். அடுத்தது போலாம். இங்க இந்த காம்ப்ளெக்ஸ்லயே காமதேனு கோவில் இருக்கு. அங்க பெரும்பாலான கோவில்கள்ல இந்த காமதேனு இருக்கு. சிவலிங்கத்து மேல பால் சொரியற மாதிரி அமைப்புல பெரும்பாலான கோவில்களை வச்சிருக்காங்க. காமதேனு ஆலயம் அதேதான் காமதேனு. அடுத்தது இது வந்து பார்த்தோம்னாக்கா 108 நர்மதேஸ்வர் லிங்கங்கள் அப்படி சொல்லிட்டு அடுத்தது கரெக்ட் தெளிவா வரும். இது பார்த்தோம்னாக்கா நடுவுல நடராஜரை மையமா வச்சுட்டு நர்மதை நதியில கிடைக்கக்கூடிய அந்த சிவலிங்கங்கள் கொண்டு வந்து 108 சிவலிங்கங்களை ஸ்வஸ்திக் வடிவத்துல இங்க ஸ்தாபிச்சிருக்காங்க. 108 நர்மதேஸ்வர் லிங்க ஆலயம் அப்படின்னு சொல்லி இதுக்கு அங்க வச்சிருக்காங்க. அதுலயே நடுவுல நடராஜர் இருக்கார். சுத்திலும் ஸ்வஸ்திக் வடிவில் அந்த 108 நர்மதேஸ்வர் பானலிங்கங்களை ஸ்தாபிச்சிருக்காங்க. இவரு தான் அந்த கலேஸ்வர் பாபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவில்ல தவம் செய்த ஒரு ரிஷியோட சிலை. அது நம்ம மேல இருந்து ஏரியா வியூல எடுத்தா ஸ்வஸ்திக் தெரியும், நம்ம கீழே எடுத்ததுனால ஸ்வஸ்திக் மாதிரி தெரியாது. நடுவில் நடராஜர் நிற்கிறார்.
அந்த கணேஸ்வர் சிவாலயம். இது அந்த லிங்கத்துக்கு முன்னாடியே வந்து விதவித நந்தி சிலைகள் இத்தனை வச்சிருக்காங்க. அங்க வித்தியாசமான வடிவத்துல நந்தி அமைச்சிருக்காங்க எல்லாமே. அடுத்தது அங்க நவகிரகங்கள் பாருங்க, சிலைக்கு பதிலா இதுதான் அங்க நவகிரக சன்னதி. அந்த பேர் போட்டிருக்காங்க, ராகு கேது அதெல்லாம் போட்டிருக்காங்க. சிலைகளுக்கு பதிலாக சக்கர வடிவத்துல நவகிரகங்களை அங்க ஸ்தாபிச்சிருக்காங்க அந்த கோவில்ல. அடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு இது ஜலநாராயணர். இப்போ அங்கே நேபாள தேசத்துக்கு எங்கே போனாலுமே ஒரு ஏரியில் சயன கோலத்தில் பெருமாளை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இங்கே இருக்கார் அவர், புத்த நீலகண்டர். இதுதான் நம்ம தமிழ்நாட்டு பாணியில் கட்டப்பட்ட முக்திஹரி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற கோவில். இது உள்ளார ராமர் சன்னதி இருக்கு. அடுத்து வரும் அந்த ராமர் சன்னதியில் பார்த்தோம்னா எண்ணற்ற விதவிதமான சாலக்கிராம மூர்த்தங்களை நம்ம பார்க்கலாம். முக்திஹரி ராதாகிருஷ்ணர் கோவில் நம்ம தமிழ்நாட்டு பாணியில் கட்டியிருக்காங்க. அவரை பற்றிய அந்த ஸ்தோத்திரம் முக்திஹரி ராதாகிருஷ்ண ஸ்தோத்திரம். இது இங்கே தான் ராமர் சன்னதி. இதெல்லாமே சாலக்கிராம மூர்த்தங்கள் தான். இவ்வளோ விதவிதமான சாலக்கிராமங்கள். இந்த சாலக்கிராமம் வந்து நாராயணனுடைய அம்சமாக நம்ம கருதி நம்ம இல்லங்களில் வச்சு நாம் பூஜை பண்ணுறோம். சாலக்கிராமங்கள் எல்லாமே. அடுத்து இது கணேஸ்வர் பாபா. இந்த பகுதியில் தவம் செஞ்சு நிறைஞானம் அடைந்த ஒரு சமீப காலத்தில் நிறைஞானம் அடைந்த ஒரு துறவி கணேஸ்வர் பாபாங்கிறவர். இதுதான் அந்த ஹோல் காம்ப்ளெக்ஸ். ஒரு இது 13,000 சதுரடிக்கு அந்த சக்கரசிலா அப்படிங்கிற பாறை. இந்த பக்கம் பாருங்க கணேஸ்வர், அந்த பக்கம் முக்திஹரி, அப்புறம் அந்த குட்டி குட்டி கோவில்கள் இது எல்லாமும் இருக்கு. பின்னாடி நடுவில் வந்து அந்த கிருஷ்ணகண்டகி நதி ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த பக்கம் மலை. இந்த பக்கத்தில் தான் இப்படி உள்ள நம்ம போகணும். இதுதான் முக்திநாதனுடைய நுழைவாயில். இது மாகதி அப்படிங்கிற மாவட்டத்தில் பேணி அப்படிங்கிற நகரத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. முக்திநாத் போற வழியில இந்த சிவாலயம் இருக்கு. ரொம்ப இது வந்து முக்கிய சட்டம் என்னன்னா, ராவணன் இங்கே தான் பிறந்திருக்கான், அதுக்கப்புறம் தான் இலங்கைக்கு மன்னனா ஆயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது முக்திநாத்தில் தான் மண்டோதரி பிறந்த அப்படின்னு இந்த கோயில் வரலாறு சொல்லுது. அடுத்தது இதெல்லாம் அந்த பாறை எடுத்திருக்கோம். அந்த ஒரே பாறை, அந்த சக்கரசிலா. அடுத்தது அவ்வளோதான், முடிஞ்சது இல்லைப்பா. அடுத்தது விந்தியவாசினி. இப்போ நேபாள நாட்டு